எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் ஒரு கார் ஆடியோ அப்கிரேட் பண்ணக்கூடியதில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு கார் டியூட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஆரா அப்படிங்கிற பிராண்ட். இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆரா பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபயர்பால் சீரீஸில் பட்ட ஒரு அட்டிப்பொலியான டியூட்டர் தான். இந்த டியூட்டருடைய மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் பவர். இதோடைய ஆர்எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் தான் வரும். இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2990 ரூபாய். நல்ல குவாலிட்டி உள்ள டியூட்டர், சில்க் டவுன் டியூட்டர் தான் இதில் வரும். இது கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் வந்து சைனா தான், ஓகேங்களா. அப்புறம் இதோடைய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதோடைய ஆர்எம்எஸ் வந்து 20 வாட்ஸு, மேக்ஸிமம் வந்து 40 வாட்ஸு. இதோடைய இம்படன்ஸ் வந்து 4 ohms, சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 92 டெசிபல் தான். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஹெட்ஸ்லேருந்து 20000 ஹெட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா. இதோடைய டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான், 1 இன்ச்சு டயஃப்ரம் உள்ள டியூட்டர் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதில் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மற்ற ப்ராடக்டெல்லாம் பார்க்கணுனாக்க இதில் அவங்க கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணணுன்னா பார்த்துக்கலாம். மோஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹை அண்ட் ஆடியோ பண்ணுறவங்கள்ட்ட ஆராலேருந்து ஏதாவது ஒரு பிராண்டில் ஒரு ப்ராடக்டாவது இருக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல குவாலிட்டியானது தான். ஸோ இதை ஓப்பன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆரா அப்படிங்கிற ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. டியூட்டர் ஓட்டுறதுக்கான 3mm ஸ்டிக்கர்ஸ். ஸோ முதல்ல டியூட்டர் பார்த்துறேன். டியூட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாக பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டியூட்டர். இதோடைய ஃப்ரண்ட் லுக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய ப்ரீமியம் கம்பெனிகள் இந்த மாதிரி கிரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கார்பன் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒசைலோட டியூட்டர்ஸில் இதே மாதிரி கிரில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இவங்களோட ஆராவோடைய எம்பளம் அதில் பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ளே இருக்கக்கூடிய டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒசைலையும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மவுண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதை கழட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை கழட்டிட்டிங்கன்னா இதை தனியாக வேணாலும் நம்ம டோரில் கட் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் எல்லாமே இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. நமக்கு டோரில் கட் பண்ணி வைக்கலை அப்படின்னாக்கா டேஷ்போர்ட்லேயே ஒட்டி வைக்கணுனாலும் ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கான கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி வைக்கணுனாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சில்க் டோம் டியூட்டர் இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஜேபிஎல்ல ஜிடிஓ கிளப் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியே ஆரோவில் வெனம் சீரியஸு, ஃபயர்பால் சீரியஸ் இப்படி கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பட்டதில் ஒரு டியூட்டருக்கும் ஒரு ரேட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்பால் சீரீஸில் பட்டது 2990 ரூபாய். அது குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நல்ல ப்ரீமியமாக இருக்கும். ஸோ எப்படி இதை ஒட்டி வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுங்கிறது ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்த்த உடனே ஸோ அந்த அட்ராக்ட் பண்ணணும் நம்மளை. இதே நீங்கள் கார் டேஷ்போர்டெல்லாம் ஒட்டி வச்சா கூட அசிங்கமாலாம் இருக்காது, நல்ல ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து போய் நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணுறப்ப என்னோடய ஃபுல் குவாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். இதோட குவாலிட்டி வந்து கேட்டிருப்பீங்க, வேறு லெவல் குவாலிட்டி. பொதுவாகவே சில்க் டவுன் டியூட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும்.
ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நல்ல குவாலிட்டி, நல்ல சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் வோக்கல் ஏறி வரனால நமக்கு அது கேட்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அப்படி என்ன சொல்ல மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிகச்ச ஒரு டியூட்டர்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் இப்போ நம்ம டியூட்டேஸ் வந்து வாங்குறப்போ பயோனியருடைய டிஎஸ் கேட்டகரியெலாம் 9000க்கு மேலே இருக்குது. ஜேபிஎல்லுடைய ஸ்டேடியம் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 6000 7000 வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஜிடிஓ கேட்டகரி வந்து 4500 5000 ரேஞ்சுக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது ப்ரைஸ் வந்து எனக்கு அதிகம் மாதிரி தெரியல. இது வந்து நம்ம ஒரு 3-வே செட்டப் 2-வே செட்டப் எல்லாம் தனித்தனியாக நம்ம பிடிச்ச ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணுறதா இருந்தால் கூட தாராளம் இது நீங்கள் செட் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் கெப்பாசிட்டிலாம் ஆட் ஆன் ஆகி வரனால உங்களுக்கு அடிஷ்னல் கிராஸ் ஓவர்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல டியூட்டரும் கூட. ஸோ இந்த டியூட்டர்ஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்போ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த டியூட்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. ஹை எண்ட் டியூட்டர்ஸ் லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே பிராண்டு தான். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல டியூட்டர்ஸ் நல்ல பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நாம் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.